Okay, next example is how to develop access specifiers. For example, here I mentioned the title example for access specifier private, protected and public with inheritance concept. Inheritance concept. Okay. So here already I told you நம்ம வந்து திரும்ப வந்து explain பண்ணதே திரும்ப பண்ண வேண்டாம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா already I told you here found 3 access specifiers, names are private, protected and public, and then here found 3 variables, names are I, J, K. These variables are called as member variables since we are mentioned in we are declared inside of the class. So இதில் வந்துட்டு next நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா here mention the member procedures. So in the member procedures வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா we can access this member procedure one and only by object மூலிமா மட்டும்தான் இந்த member procedure நம்மளால் access பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ப்ரைவேட் ஸ்பெசிஃபயருக்கு உள்ளார இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது I. ப்ரொடெக்டட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபயருக்குள்ளார ஜேன்னு இருக்குது. பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபயருக்குள்ளார கேன்னு ஒரு வேரியபிள் இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் I develop inheritance concept. ஸோ இதில் வந்துட்டு here I mentioned the base class, here I mentioned derived class. So this is the delimiter between base class and derived class. So in the colon மூலமா வச்சு தான் நம்ம வந்துட்டு we are develop inheritance concept. So வந்துட்டு நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா next I develop one more member procedures in derived class. So first member procedure found in base class, second member procedure found in derived class. ஸோ ஃபஸ்ட்டு மெம்பர் ப்ரொசீஜரோட நேம் வந்துட்டு ஷோ டேட்டாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் மெம்பர் ப்ரொசீஜர்ஸோட நேம் வந்து டிஸ்பிளே டேட்டான்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஏன் சார் நம்ம வந்து முன்னாடி வந்து இந்த அண்டர்ஸ்கோர் போடுறோம் அப்படின்னம்னா இது யூசர் டிஃபைன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம போடுறோம், த யூசர் டிஃபைன் மெம்பர் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று பார்த்த கான்செப்ட் ப்ரோக்ராம் நம்பர் 16 பார்த்த கான்செப்ட் தான் இங்கே திருப்பி ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்பர் 17 பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா we can't access I member variable from base class. We can't access I member variable from base class because I member variable found in private access specifier. ஸோ ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையருங்கிற ஒரு பார்ட்டிகுலர் தான் நம்மளுக்கு என்ன வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் I. ஸோ we can't use private access specifier properties outside of the declaration class. இந்த கிளாஸை விட்டு நம்ம வெளியில் வர முடியாது அப்படின்றத நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு அதனால தான் இது டிசேபிள் பண்ணிட்டோம். ஸோ இப்போ டிசேபிள் பண்ணலைன்னா என்ன வாட் கைண்ட் ஆஃப் எரர் வில் பி ரைஸ்ட் அப்படின்னா I is not accessible அப்படின்னு ஒரு எரர் வரும். பிகாஸ் ஆஃப் தட்லி I disable this statement. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் டிசேபிள் பண்ணிட்டேன். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னீங்கன்னா நம்ம ஐஜேவை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஜே ஃபவுண்ட் இன் ப்ரொடெக்டட் J member variable declare under on protected access specifier. ஜேங்கிற ஒரு மெம்பர் வேரியபிளை எதற்கு கீழ் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா ப்ரொடெக்டட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கீழே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே கே வேரியபிள் நம்ம வந்து கே மெம்பர் வேரியபிளை ஆக்சஸ் பண்ணுறோம். எங்கே இருந்ததுன்னா பேஸ் கிளாஸில் இருந்து. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேஸ் கிளாஸ்க்கு போகும்போது கே மெம்பர் வேரியபிள் டிக்ளேர்ட் அண்டர் ஆன் பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். பப்ளிக்குங்கிற ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையருக்கு கீழே தான் நம்ம கேங்கிற ஒரு வேரியபிளே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வி கேன் ஆக்சஸ். ஸோ நம்ம இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டில் ப்ரொடெக்டட் அண்ட் பப்ளிக் ரெண்டுமே நம்மளால் ஆக்சஸ் ப்ரொடெக்டட் மெம்பர் வேரியபிளையும் பப்ளிக் மெம்பர் வேரியபிளையும் நம்மளால் டெரைவ் கிளாஸில் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஸ் கிளாஸில் இருக்கிற ப்ரொடெக்டட் மெம்பர் வேரியபிளையும் பேஸ் கிளாஸில் இருக்கிற பப்ளிக் மெம்பர் வேரியபிளையும் டெரைவ் கிளாஸில் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றது இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ வி கேன் அதே நம்ம இப்போ ப்ரொஃபஷ்னலாக இங்கிலீஷில் சொல்லிடுவோம். அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வி கேன் ஆக்சஸ் பேஸ் கிளாஸ் கண்டைன் protected and public access specifiers member variables in derived class. ஸோ இந்த இதில் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும்னு இருக்காங்க. Now we are entering into main special subprograms. அது ஏன் சார் நம்ம மெயின் வந்து ஸ்பெஷல் சப்ரோக்ராம்ஸ்னு சொல்கிறோம் அப்படின்னோம்னா மெயின் ஸ்பெஷல் சப்ரோக்ராம்ஸ் நாட் ஃபவுண்ட் தென் வி கான்ட் எக்ஸிக்யூட் திஸ் ப்ரோக்ராம். இந்த மெயினுங்கிற ஒரு ஸ்பெஷல் சப்ரோக்ராம் இல்லைன்னா நம்ம சி ப்ரோக்ராமையும் C++, ஜாவோ, .NET இல்லை நம்ம எனி கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் the special subprogram should be found, then we can execute that kind of programs. In case not found, then that kind of special subprogram called as component.
அந்த ப்ரோக்ராமை நம்மளால் ரன் பண்ண முடியாது. அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறணும் அப்படின்னீங்கன்னா நம்ம அந்த ப்ரோக்ராமை இன்னொரு மெயின் எந்த ப்ரோக்ராம் இருக்கோ அதில் மூலிமா தான் கால் பண்ண முடியும். ஸோ இப்போ இதை போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ நம்ம இதில் வந்து சொல்ல வர்றது என்னென்னா, மெயின் ஸ்பெஷல் சப் ப்ரோக்ராம் ஃபவுண்ட் தென் வி கேன் எக்ஸிக்யூட் திஸ் ப்ரோக்ராம். மெயின் ஸ்பெஷல் சப் ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த ப்ரோக்ராமை நம்மளால் ரன் பண்ண முடியும் அப்படின்றவாங்க. சரி, இப்போ மெயின் ஸ்பெஷல் சப் ப்ரோக்ராம்குள்ளார என்டர் ஆகிட்டாங்க. நவ் ஹியர் ஐ டிக்ளேர் ஒன் ஆப்ஜெக்ட் டு டெரைவ் கிளாஸ். ஸோ டெரைவ் கிளாஸ்க்கு நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபஸ்ட்டு டெரைவ் கிளாஸ்க்குள்ளார இங்கே கர்சர்ஸ் உள்ளார என்டர் ஆகிடும். அது பேஸ் கிளாஸ் இருக்கான்னு பார்க்கும். எஸ், பேஸ் கிளாஸ் இருக்குது. உடனே நேராக இங்கே மேலே என்டர் ஆகிடும். இந்த கர்சர் இங்கே சுவிட்சர் ஆன உடனே நம்மளுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதை வந்து நம்ம கால் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்கான்னு வாட்ச் இட் அவுட் பண்ணோம். கன்ஸ்ட்ரக்டர் நாட் ஃபார்ம். ஸோ கர்சர் ரிட்டர்ன் பேக் ஹியர், இந்த இடத்துக்கே வந்துடும். ஸோ இந்த இடத்துல இருந்துட்டு எங்கே மூலியமாக போச்சோ அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் ஆகும். ஸோ இங்கே கர்சர் ரிட்டர்ன் பேக் டு ஹியர். அதுக்கப்புறம் கர்சர் சுவிட்ச் ஓவர் டு டெரைவ் கிளாஸ். இந்த கிளாஸ்க்கு போகும். இந்த கிளாஸில் ஏதாவது கன்ஸ்ட்ரக்டர் இருக்கான்னு பார்க்கும். இந்த கிளாஸ்லேயும் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் கிடையாது. எகெயின் ரிட்டர்ன் பேக் டு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பார்ட். இந்த பார்ட்டுக்கே கர்சர்ஸ் வந்து நின்றோம். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹியர் ஐ வாண்ட் ட்ரை டு ஆக்சஸ் ஒன் மெம்பர் சப்ரோக்ராம்ஸ். இப்போ மெம்பர் அந்த சப்ரோக்ராமோட கேட்டகரி நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இது வந்து மெம்பர் ப்ரொசீஜர் பிகாஸ் ஹியர் யூஸ் வாய்டு. ஸோ நான் வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் மூலிமா நான் என்ன பண்ணுறேன், ஷோ டேட்டா அப்படிங்கிற ஒரு மெம்பர் ப்ரொசீஜரை ஆக்சஸ் பண்ணுறேன். இந்த ஷோ டேட்டாங்கிற மெம்பர் ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்கும் அப்படின்னீங்கன்னா, மெம்பர் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுங்க. மெம்பர் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மெம்பர் ப்ரொசீஜராக இருந்தாலும் சரி, மெம்பர் வேரியபிளாக இருந்தாலும் சரி, அதாவது ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கோஸ் டு டெரைவ்ட் கிளாஸ். கன்ஸ்ட்ரக்டராக இருந்தால் மட்டும்தான் பேஸ் கிளாஸ்க்கு போகுமே தவிர, நம்மளுக்கு அதை அப்பார்ட் ஃப்ரம் கன்ஸ்ட்ரக்டரை தவிர மற்ற எல்லாத்துக்கும் எதுக்கு தான் போகும்னா, டெரைவ் கிளாஸில் இருக்கிற மெம்பர் வேரியபிளுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கும். டெரைவ் கிளாஸில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ்க்கு தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியில் 2 இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஒன்று மெம்பர் வேரியபிள்ஸ், another one மெம்பர் சப் ப்ரோக்ராம். அந்த மெம்பர் சப் ப்ரோக்ராம் கேட்டகரிஸ் மெம்பர் ப்ரொசீஜர் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்டு நேராக இங்கே வந்து இந்த கிளாஸ்க்கு போகும். இதில் ஷோ டேட்டான்னு இருக்குதான்னு பார்க்கும். இல்லை. அப்போது திருப்பி கர்சர் ரிட்டர்ன் பேக் டு ஹியர், இந்த டெரைவ் கிளாஸ்க்கு போகும். இந்த டெரைவ் கிளாஸில் இருந்து திரும்பவும் கர்சர் சுவிட்ச் அவுட் டு ஹியர், பேஸ் கிளாஸ்க்கு போகும். இந்த பேஸ் கிளாஸ்க்குள்ளார இங்கே என்ட்ரு ஆன உடனே இந்த ஸ்கோப்புக்குள்ளார எங்கேயாச்சும் ஷோ டேட்டா இருக்குதான்னு பார்க்கும். எஸ், ஃபவுண்டுன்னு உடனே நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த IJKவை வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிடும். டிஸ்பிளே பண்ணிவிட்டு எகெயின் ரிட்டர்ன் கர்சர் பேக் டு ஹியர், இந்த இடத்துக்கு கர்சர் சுவிட்ச் ஆர் ஆகிடும். ஆஸ் யூஷுவல் கர்சர் சுவிட்ச் ஓவர் ஹியர் அண்ட் ரிட்டர்ன் பேக் டு ஹியர். அண்ட் தென் எந்த இடத்துல நம்ம வந்து அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருமோ, ஆப்ஜெக்ட்டுக்கு எந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துல வந்துட்டு கர்சர் வெயிட்டிங் ஹியர் ஃபார் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஷோ டேட்டா மூலிமா IJKவை டிஸ்பிளே பண்ண முடியுது. இந்த IJKவை டிஸ்பிளே பண்ண வேல்யூஸ் தான் இது. நம்மளுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டம் வேல்யூ ஜென்ரேட் ஆகும்னு நம்ம சொல்லியிருக்கோங்க. ஜங்க் வேல்யூ ஜென்ரேட் ஆகும். 1198 அப்படிங்கிறது இஸ் I வேரியபிள் வேல்யூ டிஸ்பிளே ஃப்ரம் ஷோ டேட்டா. 0 இஸ் J வேரியபிள் வேல்யூ டிஸ்பிளே ஃப்ரம் ஷோ டேட்டா மெம்பர் ப்ரொசீஜர். Next one 7757 is a K variable value display from show data member procedure. So இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா display from show data member proceduresலேருந்து தான் ப்ராசஸ் ஆகிருக்கு. This show data member procedure found in base class. சரிங்களா? இது வந்து மெம்பர் ப்ரொசீஜர். இந்த மெம்பர் ப்ரொசீஜர் எங்கே இருக்குதுன்னா பேஸ் கிளாஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிட்டு எகெயின் இது மூலிமா வந்த அவுட்புட் தான் இந்த